President and his team have communicated to the Iranian regime that if the killing continues, there will be grave consequences. Killing and the executions will stop. ஈரான்ல மிகப்பெரிய அளவான கலவரங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அங்கு காயமடைந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் உதவும் செய்திகளும், கிறிஸ்தவர்கள் உதவுவதை பார்த்து அங்கு அநேக மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் சாட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஈரான் அரசாங்கம் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய உயிரை எடுக்கலாம் என்ற சூழ்நிலை இருந்த போதிலும் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவிலான சேவைகளை மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அநேக மக்கள் கிறிஸ்துவண்டை வருகிறார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பற்றிய மிக முக்கியமான தகவல்களையும், அது மட்டுமல்லாமல் 26 வயதான ஒரு இளைஞர், அவருக்கு மரண தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க. நம்ம கூட நம்முடைய சேனல் அதை பற்றி ஒரு விரிவான காணொலி பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றிய ஒரு சில தகவல்கள், அது மட்டுமில்லாமல் பல தகவல் இருக்கு. குறிப்பாக கிறிஸ்தவர்களின் சேவை அங்குள்ள மக்களிடையே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். கடந்த 3 வாரங்களாக ஈரான்ல எவ்வளவு பெரிய அளவிலான போராட்டங்கள், கலவரங்கள், தாக்குதல்கள், அரசாங்கமே மக்களை கொன்று குவிக்கிற சூழ்நிலைகள், இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 1979ஆம் ஆண்டு அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்ற ஒரு நபர், அவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். அவர் அமெரிக்காவுக்கு சென்று அங்கு படுத்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து, நான் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேனோ, இதை மற்ற மக்களும், குறிப்பாக நான் இஸ்லாமில் இருந்தேன், என்னை சார்ந்த மக்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அங்கு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து, அதாவது அவருடைய ஊழியத்தின் பெயர் ஈரான் அலைவ் மினிஸ்ட்ரிஸ், அமெரிக்காவில் ஈரான் அலைவ் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஒரு மினிஸ்ட்ரி அவர் ஆரம்பித்து அங்கு இருந்து கொண்டு ஈரானில் செயல்பட்டு வரும் அண்டர் கிரவுண்ட் திருச்சபைகள், அதாவது மறைமுகமாக அங்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவங்க கூட இவர் கான்டாக்டில் இருந்து அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஸோ இவர் தான் அவருடைய பெயர் டாக்டர் ஹோர்மோஸ் ஷரியட், ஈரான் அலைவ் மினிஸ்ட்ரிஸோடைய ஸ்தாபகர். இவரின் ஊழியத்தின் மூலமாக ஈரானில் அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஈரானில் நம்ம பப்ளிக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல முடியாது, அங்கே மத சட்டங்கள் உண்டு. இப்படி இருக்கிற டைமில் அங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை மறைமுகமாக அறிவித்து அநேக அண்டர் கிரவுண்ட் திருச்சபைகள் மூலமாக அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நபர். இப்படி இவர் அங்குள்ள மக்களோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறதுனால பல தகவல்கள் இவருக்கு நேரடியாக அங்கிருந்து கிடைச்சிருக்கு. அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் செய்யும் மிகப்பெரிய அளவிலான ஊழியங்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் காயப்பட்ட மக்களின் தேவைகளை சந்திப்பதும், அவர்களுக்கான உதவிகளை செய்வதும், அதன் மூலமாக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சிகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை பேப்டிஸ்ட் பிரஸ் என்ற ஊடகத்திற்கு அவர் தெரிவிச்சிருக்கிறார். அவங்களுடைய நியூஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஈரான்ல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஈரான்ல இப்போ இந்த போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில அங்கு காயமடையும் மக்களுக்கு யாராவது மருத்துவம் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள் என்ற தகவல் இவருக்கு கிடைச்சிருக்கு. அதையும் அந்த ஊடகத்தில் அவர் சொல்றாரு. இதன் காரணமாக அங்கு காயமடைந்த மக்களை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் தங்களின் வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அவர்களுக்கான சிகிச்சைகள் மற்றும் உதவிகளை பூர்த்தி செய்வதான தகவல் இருக்கு. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலோ, மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை பார்த்தாலோ அந்த செவிலியர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள். ஏனென்றால் ஒரு வீடியோ கூட நம்மளால பார்க்க முடிந்தது. ஒரு மருத்துவமனைக்குள்ளாக இந்த அரசாங்கத்தின் காவல்படை நுழைந்து அங்கே இருக்கிற அநேக மக்களை சுட்டுக் கொல்லும் காட்சிகளை கூட என்னால் பார்க்க முடிந்தது. ஒருவேளை கைது செய்யலாம், இல்லை என்றால் நம்மை சுட்டுக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அங்குள்ள மக்கள் குணமடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சேவைகளை தங்கள் வீடுகளிலே அவங்களை எடுத்துட்டு போய் சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. அதில் குறிப்பாக ஒரு சகோதரன் சொல்லும் சாட்சி என்னவென்றால், நான் காயப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் நான் அங்கும் இங்கும் அலைந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது
ஒரு செவிலியர் அவங்க என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எனக்கான சிகிச்சைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க கிறிஸ்தவர்கள் என்று. அவர்கள் என்னிடம் சுவிசேஷத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். இதன் காரணமாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கும் அந்த செய்தியையும் அந்த போதகர் சொல்லியிருக்கிறாரு. கேட்பதற்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் அன்பு நிறைந்தவர்களாய் எவ்வளவு பெரிய உன்னதமான சேவைகளை செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்ம காயப்பட்டிருக்கிறோம், வேற யாருமே நம்மளை ஹெல்ப் பண்ணல, ஆனா இவங்க ஹெல்ப் பண்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நம்மை காப்பாற்றும்படியாக அவர்கள் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த டைம்ல கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் சொல்றாங்க. அதை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சாட்சிகள் கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கிறிஸ்தவ சகோதரி மற்றும் சகோதரன், ஒரு கிறிஸ்தவ தம்பதி 50 சாண்ட்விச் அதை செய்து போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் உணவு உண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு அதை கொண்டு விநியோகித்ததாகவும், குறிப்பாக இதை கேட்கும் போது நமக்கு சாதாரணமாக இருக்கலாம், என்ன ஒரு போராட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு தானே கொடுக்குறாங்க, அப்படி இல்லை. வெளியில இறங்கி நீங்க உதவி பண்றதை பார்த்தாலே அவங்க கொன்றுவாங்க, கொலை செய்து விடுவார்கள். பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கு, ஆனா அவங்களோட சிச்சுவேஷன் அது வேற மாதிரி இருக்கு. கொலை செய்து விடுவார்கள் என்று தெரிந்தாலும் அங்குள்ள மக்கள் பசியாற வேண்டும் என்ற உன்னதமான எண்ணத்தோடு கிறிஸ்தவர்கள் அந்த சேவையை செய்வதாகவும் தனக்கு கிடைத்த செய்திகளை அந்த போதகர் பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு வார்த்தை குறிப்பாக அந்த போதகர் என்ன சொல்கிறார் அப்படி என்றால், அங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் சேவைகள் செய்வதன் மூலம் அங்குள்ள மக்களுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழ்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் அன்பு இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் கிறிஸ்தவர்களால் இதெல்லாம் செய்ய முடியுது. கேட்கும் போது நமக்கு சாதாரணமா இருக்கலாம், என்ன சிகிச்சை கொடுக்குறாங்க இவ்வளவுதானே, என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க இவ்வளவுதானே அப்படின்னு நமக்கு தோணும். அது அல்ல, கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் தெரிஞ்சுனா கொன்றுவாங்க, ஆனாலும் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவம். அப்படி செய்யும் போது அவங்களோட மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்துவண்டை வருகிறார்கள். இந்த காரியங்களை எல்லாமே இந்த நியூஸை, இந்த போதகர் கொடுத்திருக்கிற பேட்டியை அவங்க வெளியிட்டிருப்பதை அப்படியே வாசிக்கும் போது என்னையெல்லாம் அது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட வைத்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய கொடூரமான சூழ்நிலையில கூட கிறிஸ்தவம் அங்கு நிற்கிறது, கிறிஸ்தவர்கள் அங்கு சேவையில் ஈடுபடுகிறார்கள், கிறிஸ்துவின் அன்பு ஈரான் தேசத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கு சேவை செய்கிற நம்முடைய கிறிஸ்தவ மக்கள், நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்கள், அவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்குள்ள நியூஸ் எல்லாம் வெளியே வராது. உங்களுக்கே தெரியும், அங்குள்ள அரசாங்கம் அங்குள்ள இணைய சேவைகளை கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டார்லிங் மூலமாக அங்குள்ள மக்கள் அநேக செய்திகளை வெளி உலகிற்கு அறிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கு இப்படிப்பட்ட காரியங்கள், கிறிஸ்தவர்கள் உன்னதமான சேவைகளில் ஈடுபடுறாங்க என்னோட தகவல்கள் எல்லாமே அங்குள்ள அண்டர் கிரவுண்ட் திருச்சபைகள் மூலமாகவும் அங்கு கிறிஸ்தவர்களால் நன்மை பெற்ற மக்கள் மூலமாகவும் நேரடியாக இந்த போதகருக்கு தகவல் கிடைக்குது. அதை அவர் அந்த பேட்டியில சொல்றாரு. ஆகவே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்முடைய சொந்தங்கள் அங்கு வைராக்கியமாக நின்று தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவின் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது, அவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு 26 வயதான ஒரு இளைஞர், இர்ஃபான் சுல்தானி என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞர், அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருந்தாங்க ஈரான் அரசாங்கம். இந்நிலையில உலகளவில் இருந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. நம்ம கூட நம்முடைய சேனல் அதை பற்றியான ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அநேக மக்கள் அதை பார்த்துட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததும், அதற்காக ஜெபம் செய்ததும், நேரடியாக சில காரியங்களை தெரியப்படுத்தினதையும் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் தற்போது அந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதான தகவல் வெளியாகி இருக்கு. அது நிறுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் அது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 800க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்காக அங்கே உத்தரவு கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இதற்கு எதிராக சில காரியங்களை பேசி இந்த விஷயத்தில் தலையிட்ட காரணத்தினால் தற்போது அவை அனைத்தும்
நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதான தகவல் கிடைத்திருப்பதாக அவங்க அந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அந்த காணொலியை நீங்க இப்போ பாருங்க. The president and his team have communicated to the Iranian regime that if the killing continues, there will be grave consequences. And the president received a message, as he revealed to all of you and the whole world yesterday, that the killing and the executions will stop. And the president understands today that 800 executions that were scheduled and supposed to take place yesterday were halted. ஸோ தூக்கு தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டது என்ற செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. நிறுத்தி வைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ரத்து செய்யப்படணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படணும். இந்த சூழ்நிலையில அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஈரானை தாக்கும் இந்த நிலையிலிருந்து சற்று பின்வாங்கி இருப்பதான செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக அநேகவர் என்ன சொல்றாங்க, ஒரு தாக்குதல் நடத்தினால் மக்களின் உயிர்கள் பாதிப்பாகும். இதன் காரணமாகவும் சற்று யோசித்து சில காரியங்கள் அவங்க ஈடுபடுறதான செய்திகளை பார்க்க முடியுது. இந்த போர் சூழல்கள் மாறணும். இதற்காக நம்ம ஜெபிப்போம். குறிப்பாக நம்ம கேட்ட சாட்சிகள் மூலம் கிறிஸ்தவம் ஈரானில் எப்படிப்பட்ட சேவைகளை செய்து வருகிறது என்பதை நம்ம மிக தெளிவாக பார்க்க முடிந்தது. நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். காயமடைந்த மக்களுக்கு சேவை செய்யும் நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிப்போம். திரும்ப திரும்ப சொல்றேன், பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் யுத்தங்களின் செய்திகளை இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பம் முதலே கேட்டுக்கொண்டு வருகிறோம். யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது. ஆனால் ஜெபிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருப்பதால் நம்ம ஜெபிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும். அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படணும். அதற்காக ஜெபிப்போம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்தவத்தின் சாட்சி அது மற்ற மக்களுக்கும் சென்று சேரட்டும். கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளட்டும். அதற்கு இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்வது அது பிரயோஜனமாக அமையும். மீண்டும் இன்னொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.